சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், தமிழ் எக்ஸாம் எல்லாருமே இன்றைக்கி நல்ல முறையில் எழுதியிருப்பீங்க. அடுத்ததாக நம்ம இங்கிலீஷ் எக்ஸாம் எழுதுறதுக்கு தயாராகிட்டு இருக்கோம். நம்ம ஏற்கனவே இங்கிலீஷில் சென்டம் போடுவது எப்படி அப்படின்ட்டு நம்ம வீடியோ போன வருஷம் நம்ம போட்டிருக்கிறோம். ஸ்லோ லேர்னர்ஸ் ஈஸியாக பாஸ் ஆகிறதுக்கு எப்படிங்கிற அந்த வீடியோவும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், போட்டிருக்கோம். ஜென்ரல் பாயிண்ட்ஸ் அந்த வீடியோவும் நம்ம ஏற்கனவே என்ன செஞ்சுருக்கோம், போட்டிருக்கோம். எக்ஸாமுக்கு முன்னாடி எப்படி, எக்ஸாமுக்கு அப்புறம் எப்படி. இன்றைக்கி இந்த வீடியோவுடைய டார்கெட் என்னென்னா, போன வருஷத்துலேருந்து, அதாவது 2023-24 10th மாணவர்களுக்கு என்ன செஞ்சான், அந்த பேப்பர் பப்ளிகேஷன் பேப்பர் ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை அரசாங்கம் வழங்கிச்சு. அதனுடைய பலனாக நம்மக்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸுடைய பேப்பர் ஜெராக்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ப்ளஸ்ஸு வேறு பள்ளிகளில் படித்த மாணவருடைய அந்த பேப்பர்ஸும் என்ன செய்யுது, நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அதை தான் நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம், அனலைசிஸ் பண்ண போகிறோம். ரேங்க் ஹோல்டர்ஸ் அதில் எந்த மிஸ்டேக்ஸை தவிர்த்திருந்தால் சென்டம் போட்டிருக்கலாம் அப்படின்ட்டு. முதல் பேப்பரு யாருடைய ஸ்டூடெண்ட்டுடைய பேப்பர்னு பார்த்தோன்னா, எங்கிட்ட படித்த சென்ட்ரல் மேல்நிலைப்பள்ளியில் படித்த முதல் மதிப்பெண் பெற்ற மாணவனுடைய பேப்பரை பற்றி தான் அனலைசிஸ் பண்ண போகிறோம். அவர் இங்கிலீஷில் எடுத்த மதிப்பெண் என்னன்னு கேட்டால் 91 மார்க்ஸ் அவர் என்ன செஞ்சுருக்காரு, எடுத்திருக்கார். அவருக்கு அந்த 9 மார்க்ஸ் அவருக்கு எதில் போயிருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க சொல்ல, எரர் ஸ்பாட்டிங் அதில் அவருக்கு என்ன செஞ்சுருக்குது, ஒரு மதிப்பெண் என்ன செஞ்சுருக்குது, போயிருக்குது. இப்போ எரர் ஸ்பாட்டிங்கில் நம்ம சென்டம் 5 out of 5 எடுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால், ஆல்ரெடி நம்ம வீடியோஸில் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட்டு தான், ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின்ஸ், புக் பேக் ப்ளஸ்ஸு பிடிஏ கொஷின்ஸ் வளமையில் நம்ம சொல்லக்கூடியது தான். அதை நம்ம நல்லா தரவாக வச்சுட்டோண்டாலே அதில் நம்ம ஃபுல் மார்க் என்ன செஞ்சிடலாம், எடுத்துடலாம். இப்போ இவர் அந்த எரர் ஸ்பாட்டிங்கில் விட்ட மிஸ்டேக் என்னன்னு கேட்டால், இஃப் ஐ வாஸ் அ பேட் ஐ வுட் ஃப்ளைன்னு கொடுத்துருக்காங்க. அவர் அந்த கரெக்ஷனை கரெக்டாக பண்ணாமல் ஆக்சுவல் ஆன்சர் அதில் என்ன வந்துட்டு, இஃப் ஐ வேர் அ பேட், நான் பறவையாக இருந்தால் ஐ வுட் ஃப்ளை அப்படின்னு கரெக்டாக எழுதியிருந்தால் அவருக்கு அதை ஒரு மதிப்பெண் முழுமையாக என்ன செஞ்சுருக்கும், கிடச்சிருக்கும். அடுத்தது அவர் எதில் ஒரு மதிப்பெண், 2 மதிப்பெண் கிராமர் பார்ட்டில். கிராமர் பார்ட் நம்ம என்ன செய்யணும்னா, இப்போ உங்களுக்கு 4 days லீவ், 4 நாள் உங்களுக்கு ஆங்கில பரீட்சைக்கு லீவ் தந்துருக்காங்க. உங்கள் டீச்சர்ஸ் உங்களுக்கு ஸ்டடி பிளான் தந்திருப்பாங்க. நீங்களும் பிளான் பண்ணி என்ன செஞ்சுருப்பீங்க, ஒரு டைம் டேபிள் போட்டிருப்பீங்க. இந்த கிராமர் மேத்ஸுக்கு ஒரு லிங்க் இருக்குது. கவனிக்க சொல்ல நமக்கு நல்லா புரிகிற மாதிரி தெரியும், ஆன்சர்லாம் நமக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியும். ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நம்ம அந்த எக்ஸசைஸை நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா தான் நமக்கு என்ன செய்யும், அது கம்ப்ளீட்டாக நமக்கு என்ன செய்யும், அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ கிராமர் பார்ட்டில் அவர் 2 மதிப்பெண் என்ன செஞ்சுருக்காரு, இழந்திருக்கார். கிராமர் புக்கிலேயே ஒவ்வொரு லெசனுக்கு பின்னாடி அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, கிராமர் பாட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்தது என்னன்னு கேட்டால், ஒன் வேர்டில் ஒரு மதிப்பெண் பெற்றிருக்கார். அது நம்ம நல்ல தரவாக பார்க்கணும். 14 ஒன் வேர்ட்ஸ் நமக்கு என்ன செய்து இருக்குது. சினானிம்ஸ் 3 மார்க்கு, ஆண்டனிம்ஸ் 3 மார்க்கு, அது போக மற்ற ஒன் வேர்ட்ஸும் இருக்குது. அது நம்ம நல்லா தரவாக என்ன செய்யணும், பார்க்கணும். பேராகிராஃப் படிக்கிறதுலேயே நம்முடைய டைமை ஃபுல்லாக செலவழிச்சிட்டு இருக்கக்கூடாது. மெமரி போயம் படிக்கிறதுலேயே நம்முடைய டைமை ஃபுல்லாக செலவழிக்காமல் ஒன் வேர்டுக்குன்னு நம்ம என்ன செய்யணும், அந்த ஸ்டடி பிளானில் நம்ம டைம் என்ன செய்யணும், ஒதுக்கணும். அடுத்தது என்னன்னு கேட்டால், கொஸ்டின் நம்பர் 35
அதில் ஒரு மதிப்பெண். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் என்ன செஞ்சிருக்காரு, ஒரு மதிப்பெண் என்ன செஞ்சிருக்காரு, இந்த மாணவர் விட்டுருக்கார். இப்போ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இது எதுலேருந்து கேட்பாங்க, நமக்கு புக்கில் உள்ள அந்த 7 போயத்துலேருந்து தான் நமக்கு கேட்பாங்க. புதுசாக ஒரு லைனை கொடுத்து என்ன செய்ய மாட்டாங்க, இதுக்கு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கண்டுபிடின்னு சொல்லி என்ன செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. அப்போ இந்த லைனுக்கு இதுதான் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மெட்டீரியல் வந்து என்ன செய்யுது, அவைலபிளாக நமக்கு என்ன செய்யுது, இருக்குது. அதை நம்ம டைம் ஒதுக்கி நம்ம என்ன செய்யணும், பார்க்கணும். அடுத்தது எனக்கு அந்த பேப்பரில் பார்த்ததில் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது என்னென்னு கேட்டேன்னா, மெமரி போயத்தில் 2 மதிப்பெண் விட்டுருக்காரு. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. மெமரி போயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம மீண்டும் மீண்டும் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணி கமா, ஏன்னா பங்க்சுவேஷன் மட்டும் அதில் மைனூட்டாக வாட்ச் பண்ணப்படும். கேபிட்டல் லெட்டருக்கு பதிலாக ஸ்மால் லெட்டர் யூஸ் பண்ணக்கூடாது, ஸ்மால் லெட்டருக்கு பதிலாக கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ அதை நம்ம கரெக்டாக என்ன செய்யணும், அந்த மெமரி போயம் 4 மெமரி போயத்துக்கு எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நல்ல தரவாக எழுதி பார்த்து ப்ராக்டிஸு நம்ம என்ன செய்யணும், போகணும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 1 டைம் நம்ம எழுதி பார்க்குறது 40 டைம்ஸ் படிக்கிறதுக்கு ஈக்குவல் நம்ம சொல்லியிருக்கோம். இதுக்கடையில் உங்கள் பரீட்சை பேப்பர்லாம் எல்லா டீச்சர்ஸும் தந்திருப்பாங்க, நீங்கள் ஃபைல் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த பேப்பரில் நீங்கள் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கீங்க, டீச்சர்ஸ் எந்தெந்த ஏரியாவில் அதை மிஸ்டேக்ஸை உங்களுக்கு அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணிவிட்டு எக்ஸாம் ஹாலுக்கு போனால் நீங்கள் எதிர்பார்க்குறத விட உங்களுடைய டோட்டலில் கண்டிப்பாக ஒரு நிறைய மதிப்பெண் மாற்றங்கள் கண்டிப்பாக என்ன செய்யும், இருக்கும். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 46, டெவலப்பிங் ஹின்ஸ். ஸ்டோரி பேராவை கொடுத்து அதோடைய ஹின்ஸை கொடுத்து அதை டெவலப் பண்ண சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஆல்ரெடி அந்த 7 ஸ்டோரிஸ் சப்ளிமெண்ட்ரி ரீடர் பேராகிராஃப்ஸ் இருக்குது, அதை நல்லா ரீட் பண்ணிவிட்டு, ஏன்னா அதில் மெயினாக டென்ஸில் கரெக்டாக இருக்கும். அதுபோல் அவர் அந்த பேப்பரில் ஃபெர்டினண்ட் அப்படிங்கிற ஸ்மால் எஃப்பை யூஸ் பண்ணிட்டார். அதுக்கு அவங்க ஏன்னா எவாலுவேஷன் பண்ணுறவங்க கரெக்டாக அதை வாட்ச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது லாங்குவேஜ் பேப்பர், மற்றது மாதிரி கிடையாது. லாங்குவேஜ் பேப்பரில் வந்து கமா, புள்ளி ஸ்டாப், பங்க்சுவேஷன், ஏன்னா எல்லாமே அதை மைனூட்டாக என்ன செய்யப்படும், அதில் வாட்ச் பண்ணப்படும். அதனால் நம்ம அதில் ரொம்ப என்ன செய்யணும், அலர்ட்டாக நம்ம என்ன செய்யணும், இருக்கணும், காசியஸாக இருக்கணும். நம்ம அதில் எங்கெல்லாம் நேம் வருதோ அங்கே அது கேபிட்டல் லெட்டரில் தான் அது என்ன செய்யும், அந்த நேம் என்ன செய்யும், ஸ்டார்ட் ஆகும். அப்போ இது ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய பேப்பர், அவர் 91 மார்க்ஸ் எடுத்தார். இன்னொரு மாணவர் என்ன 89 மார்க்ஸ் எடுத்திருக்கார். ஏன்னா அவர் எதிலெல்லாம் மதிப்பெண் விட்டுருக்கான்றது கிட்டத்தட்ட 2மே வந்து ஈக்குவலாக இருந்தாலும் ஒரு சின்ன வேரியேஷன் எதில் வருதுன்னு பார்த்தா, அப்ரிசியேஷன் கொஸ்டின், போயம் அப்ரிசியேஷன் கொஸ்டினில் அவருக்கு ஒரு மதிப்பெண் என்ன செஞ்சுருக்குது, இப்போ இருக்குது. அப்போ போயம் அப்ரிசியேஷன் கொஸ்டின் புக் பேக்கில் நமக்கு இருக்குது, ப்ளஸ்ஸு ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின்ஸு, ப்ளஸ்ஸு பிடிஏ கொஸ்டின்ஸு நம்மக்கிட்ட, இதெல்லாம் நம்ம நல்லா தரவாக பார்த்துட்டு போயிடணும். இது போக ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் என்ன செஞ்சுருக்காங்க, ஸ்பெஷல் மெட்டீரியல்ஸ் என்ன செஞ்சுருக்காங்க, பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க போயம் அப்ரிசியேஷன் கொஸ்டினுக்கு. அதையும் உங்களுக்கு டைம் பாசிபிலிட்டியாக இருந்தால் நீங்கள் என்ன செஞ்சீங்க, அதையும் ரீட் விட்டுட்டு போங்க. இந்த அப்ரிசியேஷன் கொஸ்டின்னா நம்ம கம்ப்ளீட் சென்டென்ஸில் நம்ம எழுதணும். ஹூ டஸ் ஐ ரெஃபர் டு, ஏன்னா அப்படின்னு கேட்டால் ஐ ரெஃபர்ஸ் டு அப்படின்னு நம்ம எழுதணும். சும்மா போயட்டுன்னு மட்டும் நம்ம ஆன்சர் எழுதக்கூடாது. ஐ ரெஃபர்ஸ் டு த போயட், கம்ப்ளீட் சென்டென்ஸில் நம்ம என்ன செய்யணும், எழுதணும். அதுக்கும் உங்களுக்கு மதிப்பெண் என்ன செய்யலாம், குறைக்கலாம். அடுத்தது அந்த 2வது ஸ்டூடெண்ட், அவருடைய பேப்பரில் பார்க்க சொல்ல நமக்கு ரொம்ப ஒரு ஷாக்கிங்காக இருந்தது என்னென்னு பார்த்தா, போயம் பேராப்ரைஸ். அதில் அவருக்கு 2 மதிப்பெண் என்ன செஞ்சுருக்குது, பெயருக்கு. பப்ளிக் கீழே நமக்கு போயம் பேராப்ரைஸுக்கு எப்படி கொடுத்துருப்பாங்கன்னு கேட்டால், அந்த போயம் போயட், அந்த போயம் லைன் 4 லைன்ஸ் கொடுத்துருப்பாங்கல்ல, அதில் போயம் இது எந்த போயம் எந்த போயட் அதுக்கு 1 மார்க். அப்புறம் எக்ஸ்பிளனேஷன், அந்த 4 வரியை நீ என்ன எக்ஸ்பிளைன் பண்ணணும், அதுக்கு 3 மதிப்பெண். இப்போ கன்க்ளூஷன், அந்த லைனில் என்ன கான்செப்ட் சொல்ல வர்றாங்க. ஏன்னா உங்களுக்கு பப்ளிக் கீயுமே அவைலபிளாக இருக்குது, அதில் இப்போ நீங்கள் இப்போ என்ன செஞ்சுக்கலாம்,
அந்த பப்ளிக்கையே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், வியூ பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அப்போ நம்ம இந்த மிஸ்டேக்ஸ் இவ்வளோ நேரம் நம்ம டிஸ்கஸ் பண்ணது பப்ளிக் கொஷினில். அப்போ இன்னொரு மாணவர் பார்த்தா 98 மார்க்ஸ் எடுத்திருக்காரு. அவர் பார்த்தா 2 மார்க்கு ஆண்டனிம்ஸில் போய் விட்டுருக்காரு. இந்த ஆண்டனிம்ஸை நம்மளுக்கு கன்ஃபியூஸ் பண்ணும். சட்டுன்னு நினச்சிடும் ஆண்டனிம்ஸு சினானிம்ஸு மீனிங் நினச்சி சட்டுன்னு அவசரம் தேவையில்லை. நமக்கு 15 மினிட்ஸ் நம்ம கொஷின் ரீட் பண்ணுறதுக்கு டைம் தர்றாங்க. நல்லா தரவாக ரீட் பண்ணிவிட்டு டைம் பிளான் போட்டுட்டு அதை நம்ம சட்டுன்னு கன்ஃபியூஷன் ஆண்டனிம்ஸ்னால் ஆப்போசிட்டு எதிர்ச்சொல் அப்படிங்கிறத நல்ல மண்டையில் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு, இப்போ உனக்கு ஆன்சர் தெரியல, கன்ஃபியூஸாக இருக்குது, அப்போ நீ என்ன செய்யலாம், எந்த 3 ஆன்சர் சிமிலராக இருக்குது, எது ஆப்போசிட்டில் இருக்குது, அதை வச்சு நீ என்ன செய்யலாம், அதை நீ ஜட்ஜ் பண்ணி என்ன செய்யலாம், ஆன்சரை நீ அட்டன் பண்ணலாம். அந்த இதை நீ மனசில் என்ன செஞ்சுக்கணும் வச்சு. அப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பார்த்த வரைக்கும் எப்படின்னு கேட்டேன்னா, ஜென்ரலாக பார்க்க சொல்ல எல்லாருமே பேராகிராஃப் படிக்கிறதுக்கு, 2 மார்க்ஸ் படிக்கிறதுக்கு, மெமரி போயம் படிக்கிறதுக்கு, இதில் தான் விதமான டைமை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அப்போ நம்ம 1 வேர்டுக்கும் டைம் அலாட் பண்ணணும், அப்ரிசியேஷன் கொஷினுக்கும் நம்ம டைம் அலாட் பண்ணணும், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சுக்கும் நம்ம டைம் அலாட் பண்ணணும், கிராமருக்கும் நம்ம டைம் அலாட் பண்ணணும். அப்படின்னா தான் நமக்கு என்ன செய்ய முடியும், அந்த சென்டம்ங்கிற அந்த மார்க்கை நம்ம என்ன செய்ய முடியும், ரீச் பண்ண முடியும். இல்லைனா ஹையஸ்ட் மார்க்கை நம்மளால் ரீச் பண்ண முடியும். இப்போ நம்ம இவ்வளோ நேரம் சொன்னது 3 பேருடைய அந்த பப்ளிக் ஃபோட்டோ காப்பி நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு அதை அனலைசைஸ் பண்ணி நம்ம சொல்லணும்.